Dear students, today we are going to see 4th standard maths, term 2, unit 4 measurements. In this lesson we are going to learn about addition and subtraction of weight. See this introduction. Nisha and Joe were friends. Nisha and Joe friends இருக்காங்க. Nisha had a pet animal. Nisha கிட்ட ஒரு pet animal இருக்கு. It was a dog. Its name was Arjun. So it was 25 kilogram weight. நிஷாவோட டாக் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது? 25 கிலோகிராம். ஜோ ஹேட் அ பெட் அனிமல். ஜோக்கு ஒரு பெட் அனிமல் இருக்குது. இட் வாஸ் எ கேட். இட்ஸ் நேம் வாஸ் பூஜா. இட் வாஸ் 15 கிலோகிராம் வெயிட். ஜோவோட பெட் அனிமல் கேட்டுக்கு எவ்வளோ வெயிட்டாக கேட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க? 15 கிலோகிராம். விச் அனிமல் இஸ் ஹெவி? ஹெவி மீன்ஸ் வெயிட்டு அதிகமாக இருக்கிறது. கேட்டு டாகு இந்த டூ அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது எந்த அனிமல் வெயிட் அதிகமாக இருக்குது? டாக். விச் இஸ் ஹெவி? புக் ஆர் பேப்பர்? சி இங்கே புக் இருக்குது, பேப்பர் இருக்குது. விச் இஸ் ஹெவி? ஸோ புக்கு தான் வெயிட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பால் ஆர் பலூன். பால் ஹெவியாக இருக்குமா? பலூன் ஹெவியாக இருக்குமா? பால் தான் ஹெவியாக இருக்கும் பலூனை கம்பேர் பண்ணும்போது. which is heavy, ball or iron ball? see ball வெயிட்டாக இருக்குமா இல்லை iron ball வெயிட்டாக இருக்குமா? ஸோ ஹெவியாக இருக்கிறது iron ball தான் ஹெவியாக இருக்கும். see this activity, estimate and tick the correct option. find the weight whether it is in gram or kilogram. see இந்த பிக்சர்ஸில் இருக்கிற திங்ஸ் வந்து கிராமில் இருக்கா கிலோகிராமில் இருக்கான்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி இங்கே டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹென். ஹென் வந்து கிலோகிராமில் தான் இருக்கும். நீங்கள் கிலோகிராம் டிக் பண்ணுங்கள். ஃபெட் வெயிட்டு கம்மியாக இருக்கிறது, ஸோ இட்ஸ் எ கிராம். பென் வந்து கிராமில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வுட். வுட் வந்து கிலோகிராமில் தான் இருக்கும். டாகு கிலோகிராம், ஆப்பிள் கிலோகிராம். டிஃப்ரெண்ட் weighing instruments are used to measure weight. see வெயிட்டு மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், weighing இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், காமன் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ், வே மெஷின் அண்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். see vegetables, fruits and rice are measured in kilograms. see vegetables, fruits and rice இதெல்லாம் வந்து கிலோகிராமில் தான் வெயிட்டு மெஷர் பண்ணுவாங்க. கிலோகிராம் ஷார்ட் ஃபார்ம் இஸ் கேஜி. see this activity, observe the given picture and circle the correct weight. இங்கே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, 5 கிராம் 5 கேஜி. ஸோ இது கிராம் வந்து ரொம்ப ஸ்மால் வெயிட் யூனிட், இது கிலோகிராமில் தான் இருக்கும். ஸோ 5 கேஜி, யூ கேன் டிக் 5 கேஜி. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜு பாருங்கள், 160 கிராம்ஸ் 160 கிலோகிராம். ஸோ யூ கேன் சர்க்கிள் 160 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வேன் 2000 கிராம்ஸ் 2000 kilogram. you can circle 2000 kilogram. next in the leaf பாருங்க, 1 gram 1 kilogram. so இது you can circle 1 gram. next in the bird பாருங்க, 50 gram or 50 kilogram. you can circle 50 gram. let us know the weighing stones are in grams and kilograms. கிராம்ஸ்லேயும் கிலோகிராம்ஸ்லேயும் இருக்கிற வெயிங் ஸ்டோன்ஸு பார்ப்போம். சி 2 கிலோகிராம் வெயிங் ஸ்டோன், 1 கிலோகிராம் வெயிங் ஸ்டோன். திஸ் இஸ் 500 கிராம், 200 கிராம், 100 கிராம், 50 கிராம். கிராமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஜி, கிலோகிராமோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கேஜி. பாருங்கள், 500 கிராம் ப்ளஸ் 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். சி 500 கிராம்ஸும் 500 கிராம்ஸும் ஆட் பண்ணால் 1000 grams வரும். கோல்டு, பெப்பர், டீ பவுடர், சில்வர், காஃபி பவுடர் எக்ஸட்ரா ஆர் மெஷர்டு பை கிராம்ஸ். கோல்டு, பெப்பர், டீ பவுடர், சில்வர், காஃபி பவுடர் எல்லாம் என்ன எதில் மெஷர் பண்ணுவாங்க? கிராம்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும். ஸ்மால் குவான்டிட்டி எல்லாமே வந்து கிராம்ஸ்லேயும், பிக்காக இருக்குது பெரிய குவான்டிட்டியாக இருக்கிறது எப்போவுமே கிலோகிராம்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. சி பாருங்கள், 200 கிராம்ஸு 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் 1000 கிராம்ஸ் ஆகும். அதே மாதிரி 100 கிராம்ஸு 10 டைம்ஸ் ஆட் பண்ணால் அது 1000 கிராம்ஸ் ஆகும்.
So 1 kilogram is equal to 1000 grams. 1000 grams na எவ்வளோ 1 kilogram. 1 kilogram is equal to 1000 grams. Change into grams and kilograms. இது கிராம்ஸில் கொடுத்துருந்தா அது கிலோகிராமில் ரைட் பண்ணணும், கிலோகிராமில் கொடுத்துருந்தா அது நீங்கள் கிராம்ஸில் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 1 kg. 1 kilogram is equal to 1000 grams. 2 kg. 2 kilogram 1000 plus 1000, that is 2000 gram. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே 3000 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கேஜி வரும்? 1000 கிராம் 1 கேஜினா 3000 கிராம் எவ்வளோ கேஜி வரும்? 3 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு 15 kg. 15 kg மீன்ஸ் 15 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு 15 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 15,000 கிராம். ஸோ 23 கிலோகிராம் எவ்வளோ வரும்? 23,000. Next பாருங்க addition and subtraction of weights. Example 1. Add 4 kilogram 530 gram and 3 kilogram 698 gram. First kilogram gram write பண்ணுங்க. கிலோகிராமுக்கு கீழே kilograms write பண்ணுங்க, கிராமுக்கு கீழே grams write பண்ணுங்க. See 4 kg 530 grams plus 3 kg 698 grams. First நாம ones placeல இருக்கிறது add பண்ணிக்கலாம். 0 plus 8 8. 9 plus 3 12. 12ல 2 ones placeல ரைட் பண்ணுங்க. 1 next placeக்கு carry forward ஆகும். 1 plus 5 6. 6 plus 6 12. 12ல 2 ones place ரைட் பண்ணுங்க. 1 கிலோகிராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், carry forward ஆகும். 1 plus 4 5. 5 plus 3 8. So answer is 8 kg 228 gram. Next பாருங்க subtract 23 kg 345 gram from 55 kg 207 grams. 55 kg 207 gramsலேருந்து 23 kg 345 grams subtract பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஜி ஃபர்ஸ்ட் கிலோகிராம் கிராம் ரைட் பண்ணுங்க. 55 kg 207 gram minus 23 kg 345 grams. See 7 first ones place minus பண்ணலாம். 7 minus 5 2. 0லேருந்து 4 subtract பண்ண முடியாது. ஸோ 2லேருந்து 1 borrow பண்ணணும். borrow பண்ணி இது 10 ஆகும், இந்த 2 1 ஆகும். See 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6. இப்போ இங்கே 1 இருக்குது, 1லேருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணணும்? இந்த 5லேருந்து 1 borrow பண்ணி இந்த 11 பண்ணிக்கணும். இந்த 5 4 ஆகும். So 11 minus 3 is equal to 6. 4 minus 3 is equal to 1. 5 minus 2 is equal to 3. So answer is 31 kg 862 grams. Next in the word problem பார்க்கலாம். Example 2. Kavita bought 3 kg 435 grams of apples, 1 kg 350 grams of oranges and 2 kg 355 grams of mangoes. What is the total weight of the fruits that she brought? See கவிதா வந்து 3 kg 435 grams apple purchase பண்ணாங்க, 1 kg 350 grams of oranges purchase பண்ணாங்க, 2 kg 350 grams of mangoes purchase பண்ணாங்க. ஸோ இந்த 3 ஃப்ரூட்ஸோடையும் வெயிட்டு டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த 3 வெயிட்டும் add பண்ணணும். The solution: weight of apples 3 kg 435 grams, weight of oranges 1 kg 350 grams, weight of mangoes 2 kg 355 grams. So இந்த total weight பார்க்கணும்னா நாம இது மூணும் add பண்ணணும். See first kilogram gram write பண்ணுங்க. ones place first நாம add பண்ணிக்கலாம். 0 5 5 plus 5 10. 10ல 0 write பண்ணுங்க. 1 3 4 4 plus 5 9 9 4 write பண்ணுங்க. carry forward ஆகும். 1 plus 4 5 5 1 கிலோகிராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 plus 4 plus 1 5 5 plus 2 7. So 7 kilogram 140 grams. The total weight is 7 kilogram 140 grams.
See this example 3. A box full of bottles weight is 12 kg 248 grams. The weight of empty box is 2 kg 290 grams. What is the weight of the bottles in the box? See ஒரு box ஃபுல்லாக இருக்கிற பாட்டில்ஸோட weight வந்து 12 kg 248 grams. The empty boxோட weight வந்து 2 kg 290 grams. What is the weight of bottles in the box? Bottles எதுவுமே இல்லாத empty boxோட weight வந்து 2 kg 290 grams. So அந்த what is the weight of the bottles? அந்த பாட்டிலோட weight என்ன? அது கண்டுபிடிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? The total weightலேருந்து அந்த empty boxோட weight subtract பண்ணணும். See the weight of the box full of bottles is 12 kg 248 grams. Weight of the empty box is 2 kg 290 grams. So first நாம subtract பண்ணிக்கலாம். கிலோகிராம் கிராம் ரைட் பண்ணுங்க. 12 kg 248 minus 2 kg 290 grams. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ப்ரைஸ் நாம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 8 minus 0 8. 4லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற 2லேருந்து 1 போரோ பண்ணி இது 14 ஆக்கணும். இது 1 ஆகும். சி 14 minus 9 is 5. ஸோ 11லேருந்து இங்கே 1 தான் இருக்குது. 1லேருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த 2லேருந்து 1 போரோ பண்ணி இங்கே 11 பண்ணிக்கணும். இந்த 2 1 ஆகும். ஸோ 11 minus 2 is equal to 9. 1லேருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 இங்கே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 11 ஆகும். இங்கே 0 ஆகும். 11லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 9. ஸோ the weight of the bottles in the box is equal to 9. So the weight of the bottles in the box is 9 kg 958 grams. Next exercise 4.1 add. இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இங்கே ரைட் பண்ணணும். கிலோகிராம் கிராம் 3 கிலோகிராம் 215 கிராம் ப்ளஸ் 4 கிலோகிராம் 163 கிராம்ஸ் ஆட் பண்ணால் 5 + 3 8 6 + 1 + 6 7 2 + 1 3 3 + 4 7. ஸோ 7 கிலோகிராம் 378 கிராம். நெக்ஸ்ட் பாருங்கள் 6 கிலோகிராம் 525 கிராம்ஸ் ப்ளஸ் 2 kilogram 363 grams. 5 + 3 8 6 + 2 2 + 6 8 5 + 3 8 6 + 2 8 8 888 gram. Next பாருங்க 7 kilogram 255 gram plus 2 kilogram 163 grams. Add பண்ணா 5 + 3 8 6 + 5 11 11 and 1 ரைட் பண்ணுங்க. 1 next பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 + 2 3 3 + 1 4 7 + 2 9. So the answer is 9 kilogram 418 gram. Next is subtract 43 kilogram 650 minus 11 kilogram 340. So first ones place minus பண்ணலாம். 0 minus 0 0 5 minus 4 1 6 minus 3 3 3 minus 1 2 4 minus 1 3. So the answer is 6. The difference is 32 kilogram 310 gram. Next 26 kilogram 754 grams minus 20 kilogram 330 grams. Minus பண்ணா 4 minus 0 4 5 minus 3 2 7 minus 3 4 6 minus 0 6 2 minus 2 0. So and the difference is 6 kilogram 424 grams. Next பாருங்க 54 kilogram 115 grams minus 36 kilogram. See first ones place பார்க்கலாம். 5 minus 0 5 1 minus 0 1 1 minus 0 1. 4லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற 5லேருந்து 1 போரோ பண்ணி இந்த 4 14 ஆகும். இந்த 5 4 ஆகும். See 14 minus 6 8 4 minus 3 1. So the difference is 18 kilogram 115 grams. Next பாருங்க Raman bought 3 kg 250 grams of tomatoes, 5 kg 110 grams of potatoes and 3 kg 750 grams of onions. What is the total weight of the vegetables? Raman வந்து
டொமேட்டோஸு, பொட்டாட்டோஸ், ஒனியன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் வெஜிடபிள்ஸோட டோட்டல் வெயிட் நாம் கண்டுபிடிக்கணும். Weight of tomatoes is 3 kg 250 grams. Weight of potatoes 5 kg 110 gram. Weight of onions 3 kg 750 grams. So the total weight of vegetables is kilogram gram write பண்ணுங்க. இது மூணும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ப்ரைஸ் ஆட் பண்ணலாம். 0 + 0 + 0 0, 5 + 1 6, 6 + 5 11, 11லேருந்து 1 இங்கே ரைட் பண்ணுங்க. டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 1 நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 + 2 3, 3 + 1 4, 4 + 7 11, 11லேருந்து 1 இங்கே ரைட் பண்ணுங்கள். இந்த டென்ஸ் பிளேஸில் இருக்கிற 1 நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 + 3 4, 4 + 5 9, 9 + 3 12. So the total weight of vegetables is 12 kg 110 grams. Next பாருங்க, Kannan bought some fruits and vegetables whose total weight is 3 kg 480 grams. If the weight of fruits is 1 kg 657 grams, find the weight of the vegetables. கண்ணன் வாங்கினா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து டோட்டல் வெயிட்டு 3 kg 480 கிராம் இருக்குது. அதில் ஃப்ரூட்ஸோட வெயிட்டு மட்டும் 1 kg 657 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸோட வெயிட்டு கண்டுபிடிக்கணும். நாம் என்ன பண்ணணும், இந்த டோட்டல் வெயிட்லேருந்து ஃப்ரூட்ஸோட வெயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். Weight of fruits and vegetables is 3 kg 480 gram. Weight of fruits 1 kg 657 grams. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 3 kg 480 கிராம்லேருந்து 1 kg 657 grams மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் நாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம். 0லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற 8லேருந்து 1 போரோ பண்ணி இந்த 0 10 ஆகும். ஸோ 8 வந்து என்ன ஆகும், 7 ஆகும். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 3. இங்கே 7 இருக்குது. 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. இங்கே 4 இருக்குது. 4லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 3லேருந்து 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இது 14 ஆகும். இந்த 3 2 ஆகும். 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 8. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. So the difference is 1 kg 823. So the weight of vegetables is 1 kg 823 gram. Next பாருங்க, the weight of first bag is 1 kg 200 gram more than the weight of second bag. The weight of first bag is 1 kg 200 gram more than the weight of the second bag. If the weight of the first bag is 3 kg 500 grams, find the weight of a second bag. See, ஃபஸ்ட்டு பேக்கோட வெயிட் வந்து செகண்ட் பேக்கை விட 1 kg 200 கிராம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேக்கோட வெயிட்டு 3 kg 500 கிராம் இருந்துச்சுன்னா செகண்ட் பேக்கோட வெயிட்டு நாம் கண்டுபிடிக்கணும். நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேக் வெயிட்லேருந்து அதிகமாக இருக்கிற வெயிட்டு வந்து மைனஸ் பண்ணால் நம்ம செகண்ட் பேக்கோட வெயிட்டு கண்டுபிடிக்கலாம். The weight of first bag is 3 kg 500 gram. More of first bag is 1 kg 200 gram. ஸோ கிலோகிராம் கிராம் ரைட் பண்ணுங்கள். சி ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ப்ளேஸ் நாம் மைனஸ் பண்ணலாம். 0 - 0 0, 0 - 0 0, 5 - 2 3, 3 - 1 2. The weight of second bag is 2 kg 300 gram. Estimate the weight of an object and verify using a balance. ஸோ ஒரு அப்ஜெக்டோட வெயிட்டு வந்து எஸ்டிமேட் பண்ணி கெஸ் பண்ணி அது சிம்பிள் பேலன்ஸில் வெரிஃபை பண்ணுறது. See this introduction. Sumati went to the market along with her mother. In the market they kept the vegetables heap. She evaluates the vegetables. சுமதி அவங்க அம்மா கூட வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிருக்காங்க. சி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. சி ஓரோ ஆப்ஜெக்ட்டும் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் செக் த்ரூ த பேலன்ஸ். அது என்ன பண்ணாங்க, அவங்க பேலன்ஸில் செக் பண்ணி பார்த்தாங்க எவ்வளோ கேஜி இருக்குது. அவங்க கெஸ் பண்ணதும் அவங்க சிம்பிள் பேலன்ஸில் வெரிஃபை பண்ணதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. சி பிரிஞ்சால் வந்து 1 kg 250 grams, radish 750 grams. See lady's finger 1 kg 500 gram and these potatoes 2 kg.
Sumati's approximate value is near to the correct weight. Potato's weight is exactly correct. Estimation just guess பண்ணுறது மட்டும்தான், அது எப்பொழுதும் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்களும் அதே மாதிரி எஸ்டிமேட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸு சிம்பிள் பேலன்ஸில் வெரிஃபை பண்ணுங்கள். See this activity, serial number, picture, approximate value, correct value. இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ நீங்கள் இங்கே ரைட் பண்ணணும். ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுற வேல்யூ, எஸ்டிமேட் வேல்யூ. கரெக்ட் வேல்யூன்றது எஸ்டிமேட் பண்ணதுக்கப்புறமா சிம்பிள் பேலன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் இங்கே ரைட் பண்ணணும். புக்கு வந்து 1 kg. ஜஸ்ட் இது அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும்தான், இது கரெக்டான மெஷர்மெண்ட் இல்லை. ஸோ கரெக்டான வேல்யூ தெரியணுன்னா என்ன பண்ணணும், சிம்பிள் பேலன்ஸில் இது மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட வெயிட்டிங்கை ரைட் பண்ணணும். சரி, அதே மாதிரி ஜியோமெட்ரி பாக்ஸ் ஒரு 250 grams அவ்வளோதான் வரும். நெக்ஸ்ட்டு பென்சில் ஒரு 10 gram, இரேசர் சேம் ஒரு 10 gram, ஸ்கேல் சிவர் ஒரு 10-15 gram. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறமா இங்கே ரைட் பண்ணணும். Exercise 4.2. First question பாருங்க. Mohana bought 2 kg 600 gram grapes and 1 kg 450 grams guavas. How much more did Mohana buy grapes than guavas by weight? மோகனா வந்து 2 kg 600 gram grapes வாங்கியிருக்காங்க. குவாவாஸ் வந்துட்டு 1 kg 450 grams வாங்கியிருக்காங்க. குவாஸை விட எவ்வளோ அதிகமாக கிரேப்ஸ் வாங்கியிருக்காங்க. அது கண்டுபிடிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும், 2 kg 600 கிராம்லேருந்து 1 kg 450 gram மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 1 kg 150 grams. யூ கேன் டிக் திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு put symbols in the box provided below. first one பாருங்கள், 50 grams 340 grams. So 340 grams is the bigger one, so you can use this sign. Next is 640 grams 800 grams. So 800 grams is the biggest one, so you can put this symbol. Next is 34 kilogram 22 kilogram. So 34 kilogram is the bigger one, so you can use this sign. Next 1000 gram and 1 kg. 1000 gram is equal to 1 kg. Both are the same only, so you can write equal sign. Next add 2 kg 626 gram plus 6 kg 123 grams. 6 plus 3 9, 2 plus 2 4, 3 plus 1 4, 2 plus 6 8. Answer is, sum is 8 kilogram 449 grams. Next பாருங்க, 16 kilogram 564 grams plus 11 kilogram 270 grams. Add பண்ணா 4 plus 0 4, 6 plus 7 13. 13ல 3 write பண்ணுங்க, 1 carry forward to next place. 1 plus 5 6, 6 plus 2 8. Next is 6 plus 1 7, 1 plus 1 2. So the sum is 27 kilogram 834 grams. Next 4 kilogram 433 grams plus 9 kilogram 264 grams. 3 plus 4 7, 3 plus 6 9, 4 plus 2 6, 4 plus 9 13. So the sum is 13 kilogram 697 gram. Next பாருங்க, subtract. Next one பாருங்க, 8 kilogram 645 grams minus 6 kilogram 375 grams. First ones placeல இருக்கிறது மைனஸ் பண்ணலாம். 5 minus 5 0, 4 minus 7, 4லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லேருந்து 1 போரோ பண்ணி இந்த 4 14 பண்ணணும். ஸோ 6 வந்து 1 போரோ கொடுத்ததுனால 5 ஆகும். ஸோ 14 minus 7 7, 5 minus 3 2, 8 minus 6 2. So the difference is 2 kilogram 270
gram. Next 7 kilogram 900 gram, 2 kilogram 950 gram. 0 minus 0 0, 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நாம் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லேருந்து 1 போரோ பண்ணி இந்த 0 10 ஆகும், இந்த 9 8 ஆகும். ஸோ 10 minus 5 5. இங்கே 8 இருக்குது, இங்கே கீழே 9 இருக்குது. ஸோ 8லேருந்து 9 போரோ பண்ண 8லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 7லேருந்து 1 போரோ பண்ணணும். 8 18 ஆகும். 7 என்ன ஆகும், ஒன்று போரோ கொடுத்ததுனால 6 ஆகும். ஸோ 18 minus 9 9, 6 minus 2 4. So the difference is 4 kilogram 950 gram. Next question பாருங்க, 5 kilogram 147 gram minus 2 kilogram 140 gram. 7 minus 0 7, 4 minus 0 4 minus 4 0, 1 minus 1 0, 5 minus 2 3. So 3 kilogram 7 grams. Next, the weight of 3 babies are respectively 3 kilogram 650 grams, 5 kilogram 420 grams and 4 kilogram 750 grams. Find their total weight. 3 babies ஓட weight கொடுத்திருக்காங்க, total weight நாம find out பண்ணணும். நம்ம அதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த 3 weight add பண்ணணும். Weight of first baby is 3 kilogram 650 grams. Weight of second baby is 5 kilogram 420 grams. Weight of third baby is 4 kilogram 750 grams. See that பண்ணிக்கலாம். 0 plus 0 plus 0 0, 5 plus 2 7, 7 plus 5 12. 12ல 2 இங்க ரைட் பண்ணுங்க. 1 next பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 plus 6 7, 7 plus 4 11, 11 plus 7 18. 18ல 8 இங்க ரைட் பண்ணுங்க. 1 next பிளேஸுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். 1 plus 3 4, 4 plus 5 9, 9 plus 4 13. So the answer is 13 kilogram 820 grams. So the total weight 13 kilogram 820 grams. Next, a shopkeeper had 275 kilogram 450 gram of coffee powder. He sold kilogram 475 grams. How much coffee powder left? ஸோ ஒரு ஷாப்கீப்பர் கிட்ட 275 கிலோகிராம் 450 கிராம் காஃபி பவுடர் இருக்குது. அதில் 80 கிலோகிராம் 475 கிராம்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ காஃபி பவுடர் அவங்கக்கிட்ட இருக்குது அது கண்டுபிடிக்கணுன்னா நாம் என்ன பண்ணணும், இந்த டோட்டல் காஃபி பவுடர்லேருந்து சேல் பண்ண காஃபி பவுடர் சப்ட்ராக்ட் பண்ணணும். weight of coffee powder is 275 kilogram 450 grams. Coffee powder sold 80 kilogram 475 gram. ஸோ அது நாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 5லேருந்து 1 போரோ பண்ணி இங்கே 10 ஆகும். 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5. ஸோ இங்கே ஒன்று போரோ கொடுத்ததுனால இங்கே 4 ஆகும். 4லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற 4லேருந்து 1 போரோ பண்ணி இங்கே 14 ஆகும். இந்த 4 3 ஆகும். 40லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 40லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 7. இங்கே 3 இருக்குது. 3லேருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணணும், இங்கே 5லேருந்து 1 போரோ பண்ணி இங்கே 13 பண்ணிக்கணும். 13லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 9. இங்கே 5 இருக்காது, இங்கே 4 ஆகும். 4 minus 0 4. நெக்ஸ்ட்டு 7லேருந்து 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 2லேருந்து 1 போரோ பண்ணி இங்கே 17 ஆகும், இங்கே 1 ஆகும். 17 minus 8 is equal to 9. 1 கீழே போடுங்க. ஸோ ரிமைனிங் காஃபி பவுடர் இஸ் 194 kilogram 975 grams.